GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தன்னுடைய பொது வாழ்க்கையில தன்னுடைய காலடி படாத இடமே இல்லை. தமிழக அரசியலில் பாராளுமன்ற புலி என்று அழைக்கப்படும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு நடைபயணங்கள் ஒரு சாதாரண போராட்ட வடிவம் அல்ல. அது அவரது அரசியல் வாழ்வின் இதய துடிப்பு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து சமூக நீதி, தமிழர் உரிமை, சுற்றுச்சூழல், போதை ஒழிப்பு என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வரும் வைகோவின் நடைபயணங்கள் தமிழக அரசியலில் ஒரு தனித்துவமான அத்தியாயம். திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று அழைக்கப்படும் வைகோ தனது அரசியல் பயணத்தில் 6000 கிலோமீட்டர் வரை நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். தமிழக அரசியலில் நடைபயணங்கள் என்றாலே வைகோவின் பெயர் தானாக நினைவுக்கு வரும். இதுவரை 11 நடைபயணங்கள் நடத்தியுள்ள வைகோவின் முக்கியமானவை சிலவற்றை பார்ப்போம். 1986 தொடங்கியது அவரது நடைபயண வரலாறு. தென் திருப்பேரை முதல் திருநெல்வேலி வரை நடத்திய முதல் பயணம் மகர நெடுங்குழைநாதர் கோயிலில் திருடப்பட்ட நகைகளை மீட்க கோரியது. அப்போது திமுகவில் இருந்த வைகோ கலைஞருடன் இணைந்து போராட்டங்களில் தீவிரமாக இறங்கியிருந்தார். 1994 மதிமுகவை தொடங்கிய உடனேயே கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மாபெரும் நடைபயணம் மேற்கொண்டார். தமிழகத்தின் தென்முனையில் இருந்து தலைநகர் வரை நடந்து புதிதாக தொடங்கிய தனது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்து உயிரூட்டியது இந்த பயணம்தான். 1996 காவிரி நீர் பிரச்சினைக்காக பூம்புகார் முதல் கல்லணை வரை நடைபயணம் நடத்தினார். தமிழக விவசாயிகளின் குரலை டெல்லி வரை கொண்டு சென்ற இந்த போராட்டம் பெரும் கவனத்தை பெற்றது. 2004 தென்னிந்திய நதிநீர் இணைப்புக்காக நெல்லை முதல் சென்னை வரை 42 நாட்களில் 1200 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் செய்தார். 2006 முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க வலியுறுத்தி மதுரை முதல் தேனி, கம்பம் வரை 6 நாட்களில் 150 கிலோமீட்டர் தூரம் நடந்தார். அதன் பிறகு அரசியலில் தொடர் தோல்விகள், உடல்நலக் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் பின்னடைவை சந்தித்த வைகோ 6 ஆண்டுகளுக்கு பிறகு 2012 மீண்டும் தனது நடைபயண என்ற அஸ்திரத்தை கையில் எடுத்தார். முழு மதுவிலக்கை வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் உவரியில் இருந்து மதுரை வரை 14 நாட்களில் 450 கிலோமீட்டர் தூரம் நடந்தார். 2013 மீண்டும் மதுவிலக்கை வலியுறுத்தி கோவளம் முதல் மறைமலை நகர் வரை 11 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டார். அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவரை சந்தித்து பேசியது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. 2018 மதுரை முதல் கம்பம் வரை நடைபயணம் மேற்கொண்டு நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் போராட்டமாக இது அமைந்தது. சமூக சீர்திருத்தங்கள், சமத்துவம், சமுதாய வளர்ச்சி என பல்வேறு கோரிக்கைகளை நடைபயணங்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சென்றவர் வைகோ. இப்போது 82 வயதிலும் தனது போராட்ட ஆயுதத்தை கைவிடாமல் மீண்டும் நடைபயணத்தை தொடங்கியுள்ள வைகோ கட்சியினர் மத்தியில் புதிய உத்வேகத்தை பாய்ச்சி இருக்கிறார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.